ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ரீட் வித் ஐஷோ. இன்றைக்கி டே 6க்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்ன புக்கெலாம் ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மினி அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கு வந்து ஒரு வெல்கம் கிட் மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதில் ஜிகே புக்கு அண்டு தமிழுக்கு வந்து பிவைக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இல்லாமல் ஜிகேக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு பென் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இவங்கக்கிட்ட ஆல்ரெடியே வந்து தமிழ் பிஒய்க்கும் ஜிகே பிஒய்க்கும் வந்து வாங்கிட்டேன். அதனால் வந்து நான் இவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்டே வந்து பிஒய்க்கு வந்து ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி வாங்கிட்டேன், நீங்கள் எதுவும் வேறு எதுவும் புக்கை சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் சரி ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாம் எதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். உங்கள் புக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாபிக் வைஸ் வந்து எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இயர் வைஸும் பிரித்து கொடுத்ததால் எந்தெந்த இயரில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரூப் 4 சிலபஸை தனியாக பிரிண்ட் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா நமக்கு தெரியணும் இல்லை என்னென்ன டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து தெரியணுங்கிறதுக்காக குரூப் 4 போர்ஷனை வந்து தனியாக பிரிண்ட் போட்டு வச்சுருந்தேன். இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஜிகேக்கான பிவைக்கு புக்கு. இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தவிர்த்து எல்லா டாப்பிக்குமே மோஸ்ட்லி வந்து கவர் ஆகிருந்துச்சு. ஆன்சர் கேட்க தனியாக புக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்து அதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு இவங்களோட புக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் புக்கு வந்து போகலான்னு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச கொஷினை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்லேருந்து கேட்குற கொஷினில் எந்த கொஷினுக்குமே நம்ம தப்பாக வந்து ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அதனாலே நம்ம ஸ்கூல் புக்கை வந்து கொஞ்சம் நல்லா தரவாகவே வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு கிடையாது. போர்ஷன் வைஸ் என்ன இருக்கோ அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஸ்கூல் புக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படித்தா கரெக்டாக இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். அவுட் சோர்ஸ் புக் கண்டிப்பாக படிக்கணும், ஆனால் ஸ்கூல் புக் தரவாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் டே 7க்கான வீடியோ வந்து பார்க்கலாம். என்னுடைய பயணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.